வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது ஒரு விஷப்பாம்பு. அது இந்த நாட்டை நிம்மதியாவே இருக்க விடாது அப்படின்னு தொடர்ந்து பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல நான் பேசிட்டு வந்திருக்கேன். மேலும் அதை நிரூபிக்கும் வகையில் நேத்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஆர்எஸ்எஸ் தன்னுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடுது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் மோகன் பகாவத் நேத்து மேலும் ஒரு விஷம பிரச்சாரத்தை தூண்டிவிட்டு இருக்கிறார். அவர் நேத்து நூற்றாண்டு விழா மேடையில் பேசும்பொழுது என்ன சொல்லியிருக்கிறாரு தெரியுமா? எப்படி இந்துக்களுக்கு ராம ஜென்ம பூமி ஒரு முக்கியமான புண்ணிய ஸ்தலமோ, அதே மாதிரிதான் காசியும் மதுராவும். இந்துக்களுக்கு இருக்கக்கூடிய 3 முக்கியமான புண்ணிய தலங்கள் இது. அதனால எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள், எதிர்த்தரப்பு அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் யார மீன் பண்றாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் பெரிய மனசு பண்ணி காசியும் மதுராவையும் எங்களுக்கு விட்டு கொடுக்கணும். காசிலையும் மதுராவிலையும் அதை ரீக்ளைம் பண்றதுக்கான போராட்டங்களை ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு ஆர்எஸ்எஸ் நமக்கு தெரியும். காசியில இருக்கக்கூடிய ஞானவாபி மசூதிக்கு கீழே சிவலிங்கம் இருக்குன்னு எத்தனை பிரச்சனைகள் இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மதுரால இருக்கக்கூடிய ஷாஹி ஈத்கா மாஸ்க அபகரிக்க இவங்க என்னென்ன முயற்சி பண்றாங்கன்னு நமக்கு தெரியும். நேத்து அவர் சொல்றாரு, ஆர்எஸ்எஸ் நேரடியாக இந்த போராட்டங்களில் பங்கேற்காது. ஆனா அப்படி இந்துக்கள் போராடணும்னு நினைச்சீங்கன்னா ஆர்எஸ்எஸ் அந்த போராட்டத்தை தடுக்காது. ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர்கள் இந்த போராட்டத்துல தாராளமா கலந்துக்கலாம். அதற்கு ஆர்எஸ்எஸ் அமைப்பு எதிர்ப்பு தெரிவிக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொளுத்தி போடுறாரு. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு அவர் மீன் பண்றது இந்த 2 மாஸ்குகளையும் நிர்வகிக்கக்கூடிய இஸ்லாமிய தரப்பு. எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் சகோதரத்துவத்தை மனசுல வச்சுக்கிட்டு பெருந்தன்மையா இதை விட்டு கொடுத்துடணும் அப்படின்னு பேசியிருக்காரு. இது நேரடியாக எதிர்த்தரப்புக்கு, சிறுபான்மையிலுக்கு விடப்படக்கூடிய ஒரு மிரட்டல். இப்படி பேசுறதுனால அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கங்க. 1990கள்ல ராம ஜென்ம பூமியை திரும்ப கைப்பற்றதுக்கு நாங்க எவ்வளவு போராட்டம் பண்ணோம், எவ்வளவு கலவரத்தை தூண்டி விட்டோம், இந்தியாவையே எப்படி ரத்த பூமியா மாத்தணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதற்காக குஜராத்ல கோத்ராவில எத்தனை இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். மீண்டும் அது போன்ற ஒரு கலவரம் நடக்காம இருக்கணும்னா நீங்க பெருந்தன்மையா இதை எங்களுக்கு கொடுக்கற மாதிரி திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு கழுத்துல கத்தி வைக்காத குறையா நேரடியாக மிரட்டுறாரு அப்படின்னு தான் நம்ம இந்த பேச்சை எடுத்துக்க முடியும். ஆனா பேசுறது என்னவோ சகோதரத்துவத்துக்காக நீங்க விட்டு கொடுக்கணும். ஏன் உங்களுக்கு இத்தனை கோவில்கள் இருக்கே, இத்தனை வழிபாட்டு தலங்கள் நாடு பூரா இருக்கே, நீங்க தானே பெரும்பான்மையினரா இருக்கிறீங்க. நீங்க சொல்லக்கூடிய அதே சகோதரத்துவத்துக்காக நீங்க விட்டு கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிருவீங்க? அதுவும் ஆர்எஸ்எஸ் போன்ற ஒரு அமைப்போட தலைவர் கொஞ்சமாவது ரெஸ்பான்சிபிலிட்டியோட பேசுறாரா அப்படின்னு பாருங்க. இன்னைக்கு நாட்டுல என்ன நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பீகார்ல ராகுல் காந்தி ஓட் அதிகார் யாத்ரான்னு ஒண்ணு கையில எடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு நாட்டுல இருக்கக்கூடிய தேர்தல் முறையே பாஜக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட சேர்ந்து சீர்குலைச்சிருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு வெளிச்சம் போட்டு ஆதாரத்தோட காட்டிட்டு இருக்கிறாரு. பீகார்ல பாஜக கடுமையான பின்னடைவை சந்திச்சிருக்கு. இன்னைக்கு ராகுல் காந்தியோட இந்த பிரச்சாரத்தை எப்படி டேக்கிள் பண்றது, எதிர்கொள்றது அப்படின்னு தெரியாம திக்கு முக்காடி போய் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ட்ரம்ப் நமக்கு இங்க கொடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. என்னதான் என்னுடைய ஆறுயிர் நண்பன் அப்படின்னு வருஷம் போய் இவர் கட்டிப்பிடிச்சிட்டு வந்தாலும், ஒரு நாடு பலவீனமா இருக்குன்னா நண்பரா இருந்தாலும் மற்ற நாட்டுக்காரன் அதுல அட்வான்டேஜ் எடுத்துக்கதான் முயற்சி பண்ணுவான். அரசியலை பொறுத்த வரைக்கும் நிரந்தர நண்பன் எதிரின்னு யாருமே கிடையாது. நீங்க தானே வெக்கமே இல்லாம அங்க போய் ட்ரம்ப்புக்காக பிரச்சாரம் எல்லாம் பண்ணி அப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார் அப்படின்னு ஓட்டு கேட்டுட்டு வந்தீங்க. இங்க இருக்கக்கூடிய சங்கிகள் ட்ரம்போட உருவ சிலையை அமைச்சு அதுக்கு மாலை போட்டு அபிஷேகம் பண்ணி எப்படியெல்லாம் ட்ரம்ப கொண்டாடினீங்க. இன்னைக்கு அதே ட்ரம்ப் தானே ஒரு பெரிய ஆப்பா எடுத்து உங்களுக்கு சொருகி இருக்கிறான். இன்னைக்கு உள்நாட்டிலையும் இவ்வளவு பெரிய பிரச்சனை, வெளிநாடுகள் மூலமாகவும் இவ்வளவு பெரிய பிரச்சனையை இந்தியா சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு தெரியாம நரேந்திர மோடி அரசாங்கம் திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கு.
என்னைக்குமே இல்லாத வகையா நம்மளுடைய நிரந்தர எதிரியான சைனாவோட கைகோர்க்கக்கூடிய ஒரு அவலத்தை நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு டெலிகேட்டான ஒரு சிச்சுவேஷன்ல இப்படிப்பட்ட ஒரு விஷம பிரச்சாரத்தை கொளுத்தி போடுறதுங்கிறது எவ்வளவு பெரிய கடைஞ்செடுத்த அயோக்கியத்தனம் யோசிச்சு பாருங்க. அப்ப ஏன் பண்றாங்க? இத வச்சு இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை திசை திருப்பணும், மடை மாற்றணும், ஊத்தி மூடணும். பீகார்ல நேர்மையாக தேர்தல்ல வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இந்த ஓட் சோரி அப்படிங்கிற பிரச்சாரத்தை எப்படி மூடி மறைக்கிறது? ரொம்ப சிம்பிள், கலவரத்தை கிளப்பி விடு. அதத்தானே சொல்றாரு. RSS சேர்ந்தவர்கள் இது போன்ற போராட்டத்துல பங்கேற்கிறத நாங்க தடுக்க மாட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? போங்க, போய் களத்துல நின்னு போராடுங்க, கலவரத்தை தூண்டுங்க, இந்து முஸ்லிம் அப்படிங்கிற ஒரு பிரிவினைவாதத்தை பேசுங்க, இது மூலமா மக்களை போலரைஸ் பண்ணுங்க, அது மூலமா இந்துக்கள் ஓட்ட ஒருங்கிணைங்க. இப்படி செஞ்சு பீகார்ல எப்படியாவது வெற்றி பெறுங்க. ஏன்னா பீகாருடைய வெற்றி இந்த மைனாரிட்டி மோடி அரசாங்கத்துக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ என்ன வேணா பண்ணலாம். தேர்தலில் வெற்றி பெறணும்னா எத்தனை இஸ்லாமியர்கள் மீது வேணாலும் வன்முறையை கட்டவிழ்த்து விடலாம். ஏன்னா இதுக்கு துணை போய் இத உசுப்பி விடுறதுக்கு அங்க ஒரு மொட்டையும் உட்கார்ந்து இருக்கான். யூபியில புல்டோசர் ரெடியா காத்துக்கிட்டு இருக்கு. எந்த மாஸ்கை இடிக்கலாம், எங்க பிரச்சனையை உருவாக்கலாம், எங்க கலவரத்தை வெடிக்க வைக்கலாம். இப்படி கலவரத்தை தூண்டி விட்டு இவங்களே 4 இந்துக்களை அடிச்சு போட்டுட்டு பாருங்க இஸ்லாமியர்கள் அடிச்சு போட்டாங்க அப்படின்னு அவங்க மேல வன்முறையை தூண்டி விட்டு பாத்தீங்களா? இதுக்காகத்தான் நாங்க சொன்னோம், சிறுபான்மையினருக்கு காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆதரவாக இருக்கு, இவங்கள ஆன்டி இந்தியன் அர்பன் நக்சல் அப்படின்னு மக்களை சிந்திக்க விடாம பண்ணணும். அதற்கான முயற்சியில இன்னைக்கு பாஜக இறங்கிருக்கு. ஏன்னா இந்த ஓட் சோரி அலிகேஷனை அவங்களால எதை சொல்லியும் நியாயப்படுத்த முடியல அப்படிங்கறது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. தேர்தல் ஆணையம் இன்னைக்கு அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்கு. இதெல்லாம் பீகார்ல இருக்கக்கூடிய மக்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. வீதிக்கு ராகுல் காந்திக்கு பெரும் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. 100 வருஷமா இருக்கக்கூடிய அமைப்பு இந்த 100 வருஷத்துல மக்களுடைய நல்லிணக்கத்துக்காகவோ சகோதரத்துவத்துக்காகவோ ஏதாவது ஒரு துரும்ப நீங்க கிள்ளி போட்டுருப்பீங்களா? இன்னைக்கு அடுத்தவனுக்கு அட்வைஸ் பண்றீங்க விட்டு கொடுங்க அப்படின்னு. ஏற்கனவே ராம ஜென்ம பூமிய உங்களுக்காக விட்டு கொடுத்தாங்க தானே. அவ்வளோ கலவரம் பண்ணியும் சுப்ரீம் கோர்ட் மூலமா அவ்வளவு அபத்தமான ஒரு தீர்ப்பை வாங்கியும் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சு? பாபரி மஸ்ஜித் இருந்த இடம் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் தான், ஆனா இவங்க இடிச்சுட்டாங்க, அதனால இவங்க கோவில் கட்டிக்கட்டும், அதனால பக்கத்திலேயே அவங்களுக்கு வேற ஒரு இடம் கொடுத்து அங்க ஒரு மசூதியை கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிச்சுல. இது நாள் வரைக்கும் அந்த பாதிக்கப்பட்ட அந்த இஸ்லாமியர்களுக்கு ஒரு மசூதியை இந்த அரசாங்கம் கட்டி கொடுத்திருக்கா? அதற்கான ஏதாவது முயற்சி நீங்க எடுத்திருக்கீங்களா? இன்னைக்கு பேசுறீங்கல்ல சகோதரத்துவம், காசியை விட்டு கொடு, மதுராவை விட்டு கொடு அப்படின்னு பேசிருக்கீங்களே, ஏற்கனவே விட்டு கொடுத்த அந்த பாபரி மஸ்ஜிதுக்காக மாற்றாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி, அட்லீஸ்ட் ஒரு சின்ன மசூதியாவது நீங்க கட்டி கொடுத்திருக்கீங்களா? அப்புறம் எதுக்குங்க விட்டு கொடுக்கணும்? ஸ்பெஷல் பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்ட எதுக்கு கொண்டு வந்தாங்க? உங்களை மாதிரி கலவர கபோதிகள் இந்து முஸ்லிம் அப்படின்னு இந்த மதத்தை காரணம் காட்டி இருக்கக்கூடிய நம்மளுடைய பாரம்பரியம் மிக்க இந்த மாதிரி கோவில்களை மசூதிகள் எல்லாம் இடிச்சு தள்ளிடுவீங்க அப்படிங்கிற பயத்துல தானே கொண்டு வந்தாங்க. இங்க இருக்கக்கூடிய பாரம்பரியம் மிக்க கட்டிடங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தானே கொண்டு வரப்பட்டது. இதெல்லாம் இடிச்சு தள்ளி கோவில் கட்டிட்டா வரலாற்றை மாத்திட முடியுமா? வரலாறுல இருந்து நம்ம நல்ல பாடங்களை கத்துக்கணும். ஆங்கிலேயர் வந்தாங்க, ஆட்சி செஞ்சாங்க, இஸ்லாமியர்கள் வந்தாங்க, ஆட்சி செஞ்சாங்க, இதெல்லாம் நீங்க மாத்திர முடியாது. அதற்காக அவங்க இந்தியாவுடைய வளர்ச்சிக்காக கான்ட்ரிபியூட் பண்ணதையும் நீங்க மறுத்துட முடியாது. அவன் 500 வருஷம் முன்னால செஞ்சதுக்கு இப்ப பழி வாங்குற அப்படின்னு கிளம்புறதை விட அடி முட்டாள்தனம் எதுவுமே இருக்க முடியாது. ஆனா இதெல்லாம் நீங்க தெரிஞ்சேதான் செய்றீங்க.
ஏன்னா இங்க இருக்கக்கூடிய மக்கள் அத்தியாவசிய பிரச்சனைகளை பத்தி பேசக்கூடாது. அமெரிக்காக்கும் நமக்கும் பயங்கர நல்லுறவு இருக்கு, 56 இன்ச்சு விஸ்வகுரு அப்படின்லாம் பேசணுமே. இன்னைக்கு டாலருக்கு நிகராக ரூபாயோடைய மதிப்பு வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்து 88 ரூபாயை தாண்டி நிக்குது. இத சரி செய்யறதுக்கு கையாலாகாத மோடி அரசு என்ன செஞ்சுச்சு? இன்னைக்கு ரஷ்யா கிட்ட இருந்து குறைஞ்ச விலையில க்ரூட் ஆயில வாங்கி லாபம் பாக்குறது கார்பரேட் தானே. அவன் குறைஞ்ச விலையில க்ரூட் ஆயில வாங்கி அதை சுத்திகரிச்சு அவன் வெளிநாட்டுகளுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணி 16,000 கோடிக்கு மேல அவன் லாபம் பார்த்திருக்கானு. ஆனா குறைஞ்ச விலையில கச்சா எண்ணெய் வாங்கி இங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சு அந்த லாபத்தை நாம நம்ம நாட்டு மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்தோமா அப்படிங்கிற கேள்வியை இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் கேட்க கூடாது. இன்னைக்கு 1-2 கார்பரேட் வந்து லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 லட்சம் பேருக்கு மேல வேலை இழந்துட்டு நிக்கக்கூடிய அபாயத்தை ஏற்படுத்திருக்கீங்க. அந்த கார்பரேட்டுகளை காப்பாத்துறோம் அப்படின்னு தோணுது. ஆனா வாழ்வாதாரம், தங்களுடைய வேலையை, தங்களுடைய வருமானத்தை இழந்து லட்சக்கணக்கான இந்தியர்கள் வந்து கஷ்டப்பட போறாங்களே, அவங்களுக்கு ஒரு நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்க உங்களுக்கு தோணல. தேர்தல்ல ஓட்டு போடுறது அப்படிங்கிறது ஒருத்தருடைய அடிப்படை உரிமை. ஆனா இன்னைக்கு அதை ஏதோ பிரிவிலேஜ் மாதிரி, நாங்க உங்களுக்கு அந்த உரிமையை தேவைப்பட்டா கொடுப்போம், இல்லைன்னா பறிச்சுப்போம் அப்படிங்கிற ரீதியில ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பீகார்ல நடத்துறீங்க. ஏன்னா மக்களுடைய நம்பிக்கை, மக்களுடைய ஆதரவை பெற்று ஜெயிக்க முடியாது அப்படின்னு உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு. அப்ப இந்த எலெக்ஷன் சிஸ்டம் எந்த அளவுக்கு வீக்கன் பண்ண முடியுமோ, அதுல எந்த அளவுக்கு ஓட்ட போட முடியுமோ, எந்த அளவுக்கு திருட்டுத்தனம் பண்ணி ஜெயிக்க முடியுமோ, அதை எல்லாத்தையும் இன்னைக்கு நீங்க கையில எடுத்திருக்கீங்க. இது எல்லாத்தையும் எதிர்கட்சிகளும் மக்களும் சேர்த்து கேள்வி கேட்டா கலவரம் பண்ணுவோம்னு மிரட்டுவீங்க. இப்ப சொல்லுங்க, RSS அப்படிங்கிறது விஷமா இல்லையா?